Welcome to watch my channel. TNBSC Group 4 question 52 56. Now I am going to explain to you. TNBSC குரூப் தேர்வு எழுதியிருக்கும் நண்பர்களே, கொஸ்டின் நம்பர் 50வது இப்போ நான் வாசிக்கிறேன். ரூபாய் 200க்கு 40% சதவிகிதமும் ரூபாய் 150க்கு 30% சதவீதமும் சேர்ந்தால் எத்தனை ரூபாய் ஆகிறது? ரொம்ப சிம்பிள் தாங்க இது, ஒன்றும் கஷ்டம் இல்லை. 200 40%னா 40/100ன்னு அர்த்தம். 2 சேவர், மேலே ஒரு சேவர் இங்கே ஒரு சேவர் கேன்சல். 4 20 80. 150 ரூபா 150க்கு 30% 30/100. அதே மாதிரி இங்கே 2 சேவர், கீழே 2 சேவர் மேலே 2 கேன்சல். 15 3 45. ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ ரூபா மொத்தம் கிடச்சிடும்? 5 8 4 12 125 ரூபா. ஆப்ஷன் உங்களுக்கு சி தான் விடை. மிகவும் எளிமையான கொஸ்டின் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. 32 மாணவர்களின் சராசரி வயது 10. ஆசிரியருடைய வயதை சேர்த்தால் சராசரி வயதில் ஒரு வருடம் கூடுகிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன? 32 மாணவர்களின் சராசரி வயது 10. ஆசிரியருடைய வயதை சேர்த்தால் சராசரி வயதில் ஒரு வருடம் கூடுகிறது. அப்போனா இந்த சராசரி வயது 10லேருந்து 11 கூடுகிறது. 32 மாணவர்கள் இருக்காங்க. அது 32 + 11 கூட்டினா 43. 43 தான் உங்களுக்கு சரியான விடை. ஆசிரியரின் வயது 43. அடுத்து 52வது கொஸ்டின். 52வது கொஸ்டின். ஒரு நீண்ட சதுர தாழ்வாரம் 40 × 25 மீட்டர் உள்ளது. தள வரிசையோ 100 சதுர மீட்டருக்கு ரூபா 50 என்றால் எவ்வளவு ரூபா செலவழியும்? தாழ்வாரத்தின் பரப்பு கண்டுபிடிங்க. 40 25 4 25 100, ஒரு செலவு சேர்த்துங்க 1000. 1000 என்னது? 10 × 100ன்னு பிரிச்சுக்கலாம். அந்த தள வரிசைக்கு தளம் அமைக்கணும்னு வச்சுக்கலாமே. அந்த தாழ்வாரத்தில் தளம் அமைக்க ஒரு 100 சதுர மீட்டருக்கு ரூபா 50. இந்த 100 சதுர மீட்டருக்கு ரூபா 50. இங்கே 1000 10 100 இருக்குது. அப்போனா 10 × 100 சதுர மீட்டருக்கு 50 ரூபா. 50 × 10 500. 500 ரூபா தான் தள வரிசைக்கு ஆகும் செலவு. 500 ரூபா. ஆப்ஷன் டி இதுதான் ஆன்சர். அடுத்து 53வது கொஸ்டின். லதா மேற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் நடக்கிறாள். முதல்ல நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டுங்க. எப்பவுமே வரலாறு புவியியலில் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. லதா மேற்கு நோக்கி, இப்போ இங்கே இருக்கான்னு வைங்க, லதா மேற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் போகிறாள். 15 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாள். பிறகு வலது பக்கம் திரும்பி, அவளுக்கு இடது பக்கம் இது, வலது பக்கம் இந்த பக்கம், வலது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் வலது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் நடக்கிறான். 15 கிலோமீட்டர் நடந்து மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாள். அவள் ஆரம்பித்த இடத்திலிருந்து, இங்கேருந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்பொழுது இருக்கிற குறுகிய இடம் வரைக்கும் உள்ள நீளம் எவ்வளவு?
இங்கேருந்து 15, அப்புறம் இங்கேருந்து இதுக்கு நேரா இங்கே, இதுக்கு நேரா இப்படி இங்கே 10 வந்துடுதுங்களா? 15 + 10 இந்த தூரம். ஏன்னா, தூரம் வந்து எப்பவுமே ஷார்ட்கட்டில தான் பார்க்கணும். இங்கேருந்து அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டா இவ்வளோ தூரம். 15, 10 25 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்ததாக 54வது வினா. ஒரு பரீட்சையில் 52% மாணவர்கள் ஆங்கிலத்தில் தவறிவிட்டார்கள். தவறிவிட்டாங்கன்னா ஃபெயில் ஆகிட்டார்னு அர்த்தம். 52% ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க. 42% கணக்கில் தவறிவிட்டார்கள். 17% இரண்டிலும் தவறிவிட்டார்கள். ரெண்டுலையும் பெறானவங்க 17%. எல்லாமே சதவீதம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. தவறிவிட்டார்கள். அதனால் இரண்டிலும் வெற்றி பெற்றவர்களின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. முதல்ல அதாவது 52 கூட்டி 52 சுருக்கமாக சொல்கிறேன். ரெண்டையும் 52ஐயும் 42 கூட்டுங்க. இரண்டிலும் தவறியவர்களை கழிச்சிடணும். எல்லாமே சதவீதம். 52 42 94. 94ல் 17 போச்சுன்னா 7. 77% வந்து அதாவது ஃபெயிலானு அர்த்தம். அப்புறம் மொத்தம் சதவீதம் மொத்தம் 100. அப்புறம் 100ல் 77 போச்சுன்னா 23% இரண்டிலும் வெற்றி பெற்றவர்கள்னு அர்த்தம். 23% எங்கே இருக்குது? ஏ. ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி கொஸ்டின் கட்டாயம் வரும். மிக எளிமையானது தான். பெயரானவர்கள் முதல் பாடத்தில் பெயரானவங்க, ரெண்டாவது பாடத்தில் பெயரான ரெண்டாயும் கூட்டி அந்த இரண்டிலும் பெயரானவங்க கழிச்சிட்டா 100லேருந்து வர ஆன்சர் கழிச்சா உங்களுக்கு பாஸ் ஆனவங்க, அதாவது வெற்றி பெற்றவர்களின் சதவீதம் கிடைச்சிடும். இதுதான் முறை. அடுத்து 55வது வினா. 47 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் ராஜன் 20வது இடத்தில் இருக்கிறான். கடைசியிலிருந்து அவனுடைய இடம், அதாவது ஒரு வகுப்பில் 47 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். 47 பேர் இருக்காங்க. 47 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் ராஜன் 20வது இடத்துல, இங்கே 1வது ஆரம்பிக்கணும். இங்கே 20வது இடத்துல இருக்கிறான். மொத்தம் கடைசி 47 இருக்காங்க மொத்தம். கடைசியிலிருந்து அவனுடைய இடம் என்ன? கடைசியிலேருந்து அவன் எத்தனாவது இடத்துல இருக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே 20க்கு முன்னாடி, அப்புறம் நான் கடைசியில் 40லேருந்து நீங்கள் 20க்கு இங்கே வரணும். இங்கேருந்து 1 2 எண்ணி வரும்போது எத்தனாவது இடம் வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும். 20க்கு அடுத்து என்ன வரும்? 19. அப்போனா 47லேருந்து இந்த 19 கழிச்சிடணும். 1லேருந்து 19 கழிச்சா கடைசியிலேருந்து 1லேருந்து 19 கழிச்சா இங்கே எத்தனாவது இடம் வந்துடும் தெரியும். 47ல் 19 போச்சுன்னா எவ்வளவு? 18 வச்சுன்னா 9, 3 1 வச்சுன்னா 2. 40லேருந்து 19 கழிக்கணும். சாரி, 18 போட்டேன். கடைசியிலேருந்து இங்கேருந்து எழுதுறோம். இங்கே 20வது வந்து அவன் எத்தனாவது, இந்த பக்கம் வலது பக்கத்துலேருந்து 47லேருந்து வந்தால் எத்தனாவது இடம்னு கண்டுபிடிக்கணும். 20க்கு முன்னாடி 19. 47லேருந்து 19 கழிச்சிட்டா 17 9 8, 3 வச்சு 2 20, 28. 28வது இடத்துல இருக்கிறான். கடைசியிலேருந்து அவனுடைய இடம் 28. ஆப்ஷன் பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 56வது கொஸ்டின். A = 4 8 கணம். இது 10வது இருக்குது, 9வது இருக்குது. கணம்
கணங்கிற அதிகார சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஏங்கிற கணத்தில் 4, 8, 5, 3, 6, 10ங்கிற உறுப்புகள் இருக்கிறது. பிங்கிற கணத்தில் 4, 3, 10, 27, 1 ஆகிய உறுப்புகள் உள்ளன. எனில் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ வெட்டு இன்டர்செக்ஷன் தலையில் போட்டால் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். அதாவது ஏ வெட்டு பின்னு அர்த்தம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 2லேயும் இருக்கணும். 2லேயும் உள்ளதை மட்டும் எழுதணும். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்படின்னா 4 எழுதிக்கலாம். இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இல்லை, விட்டுடலாம். அடுத்து 5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, விட்டுடலாம். அடுத்து 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டிக் பண்ணிக்கலாம். அடுத்து 6 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, விட்டுடலாம். அடுத்து 10 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 10. மற்றெல்லாம் நீங்கள் 2 இடத்துல 1 இல்லை, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. 2 உறுப்புகளிலையும் காமன் எலிமெண்ட்ஸ் 2லேயும் பொதுவான உறுப்புகள் இங்கேயும் இருக்கணும், ஏயிலே இருக்கணும், கணம் பியிலே இருக்கணும். 2லேயும் உள்ள உறுப்புகள் தான் அதை ஏ விட்டு பி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 4, 3, 10 2லேயும் இருக்குது. 4, 3, 10 இங்கேயும் 4, 3, 10 இருக்குது. அதை மட்டும் எழுதினா போதும். ஆன்சர் பி. ஆப்ஷன் பியில் உள்ளது தான் உங்களுக்கு சரியான விடை. இதுவரை 56 வினாக்களுக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேருந்து விளக்கமாக விடையளித்திருக்கிறேன். இதில் இந்த பொது அறிவுங்கிறதுலையும் சில கணக்குகள் இதில் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். பொது அறிவுலையும் சில இந்த மாதிரி கணக்குகள் சிலது வரும். அந்த கணக்கை சேர்த்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அதனால் எல்லா கணக்கையும் தவறாமல் பார்த்து ஒவ்வொரு கணக்கில் இதே போல் வேறு ஒரு எண்களை எழுதி நீங்களும் ப்ராக்டிஸ் செய்து பயிற்சி செய்து முயற்சி செய்து டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்பில் வர தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணபதி. நன்றி, வணக்கம்.